Verbum TV. தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற நேரடி ஒளிபரப்பாகும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானவள் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று வானக தந்தை பகிரங்கமாக அறிக்கையிட்டு இறைமகன் கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்த மீட்பர் என்பதையும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழப்போகின்ற ஒவ்வொருவரையும் அவரவர் பாவங்களில் இருந்து விடுவிக்கின்றவராக இயேசுவை இங்கு பிரகடனப்படுத்துகின்றார். ஆகவே இயேசுவினுடைய திருமுழுக்கு அவருக்கென கொடுக்கப்பட்ட ஒரு திருமுழுக்கு அல்ல, மாறாக இம்முழு உலகமும் தங்கள் ஜென்ம பாவங்களில் இருந்து விடுதலை பெற இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த திருப்பலியினூடாக நாம் ஒவ்வொருவரும் சற்று எங்களையே கேட்டு பார்ப்போம். எங்களது திருமுழுக்கு எமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? நாம் எமது திருமுழுக்கை எமது நாளாந்த வாழ்க்கையில் சிந்தித்து வாழ்கிறோமா? தகுதியற்றவர்களாக நானும் நீங்களும் வாழ்வோமேயானால் எம்மை தகுதியாக்கும்படி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாண்பிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. யார் யாரெல்லாம் இத்திருப்பலியில் தங்களையே பலியாக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம். இறைவாகும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தனிமையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக பலியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலையொன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும்.
ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். தலைவராகிய ஆண்டவர் உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனைப் போல் தன் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சிமையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வழியை கூடாரமென விரித்துள்ளவர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை தூதராய் நியமித்துள்ளவர். தீப்புலம்புகளை பணியாளராக கொண்டுள்ளவர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் எண் நிறைந்தன. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உம்மே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூயாவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, மனிதர் அனைவருக்கு மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும்
நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேறாக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூயவரான லூகாஸ் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வளிக்கும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றோடு கிறிஸ்து பிறப்பினுடைய காலம் நிறைவுக்கு வந்துவிட்டது. இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு எங்களையே நாங்கள் தயார்படுத்தினோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டத்தினுடைய இறுதியாக கிறிஸ்து இன்று திருமுழுக்கு பெறுகின்றார். கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு என்னத்தை நமக்கு சொல்லுகின்றது என்பதை பற்றி
பல ஆண்டுகளாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனைகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் நம்மை திருச்சபை மீண்டும் ஒரு முறை சிந்திக்க அழைத்து நிற்கின்றது. இயேசுவினுடைய இந்த திருமுழுக்கு நமக்கெல்லோருக்கும் ஒரு பாடத்தை கற்றுத் தருகின்றது. அது என்னவாக இருக்கும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே கடவுளினுடைய கோவில். கடவுளுக்கென்று கோவில் இல்லை. அது கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோபுரமாக இருக்கலாம், அல்லது ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு கட்டிடமாக கூட இருக்கலாம். மாறாக உணர்வுகளால் கட்டப்பட்ட ஆலயம் எங்களது உள்ளம் என்கின்ற இந்த கோவில். இந்த கோவில் எப்பொழுதுமே ஆண்டவன் வாழுகின்ற இல்லம் என்பதை நானும் சரி நீங்களும் சரி மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதாவது ஒரு மனிதன் இவ்வுலகிற்கு வந்த பொழுது பாவத்தோடு வருகின்றான், ஜென்ம பாவத்தோடு வருகின்றான். அந்த ஜென்ம பாவத்தை அவனிடமிருந்து அகற்றுகின்ற ஒரு நிகழ்வு இந்த திருமுழுக்கு. இது ஒரு நிகழ்வாக பார்க்கின்ற பொழுது அது வெறும் சடங்கு. ஆனால் எங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாங்கள் இந்த உலகிற்கு வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்ததை விட இந்த திருமுழுக்கினூடாக நாம் திருச்சபைக்குள்ளே பிறக்கின்றோம். திருச்சபைக்குள்ளே நானும் சரி நீங்களும் சரி பிறந்த இந்த நாள் நமக்கு மகத்துவம் மிக்க ஒரு நாள். காரணம், நாம் செய்யாத பாவங்கள், அதாவது ஆதி பெற்றோரிடமிருந்து நமக்கு கிடைத்த பாவங்கள், தொடர்ச்சியாக நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிச்சயமாக எவ்வாறு ஆதாம் ஏவாள் தொடக்கத்திலே பாவத்தில் வீழ்ந்தார்களோ அதே போல் நாங்களும் பாவத்தில் வீழ்வோம். நாங்கள் பாவத்தில் வீழ்ந்தாலும் எம்மை மீட்கவே கிறிஸ்து இன்று இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்படைகின்றேன் என்று வானகத் தந்தை உச்சரித்த பொழுது கிறிஸ்து உலகிற்கு மனிதனாக தோன்றினார். மனிதனாக தோன்றிய கிறிஸ்து பாவம் தவிர அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். நமக்காக பாடுகளை பட்டார். இறுதியில் நமக்காகவே உயிரையும் விட்டார். இத்தகைய இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையானது இரண்டு விதமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றது. அதாவது இந்த திருமுழுக்கினுடைய நோக்கம் பிறப்பு நிலை பாவம், இரண்டாவதாக தூய ஆவியினுடைய புது பிறப்பு. தூய ஆவியினுடைய புதுப்பிறப்பை பற்றித்தான் புனித பவுலடிகளார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே அன்று தீத்துவுக்கும் என்று நமக்கும் சொல்லுகின்றார். பிறப்பு நிலை பாவம் என்பதை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ஜென்ம பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை. நிச்சயமாக இந்த தூய ஆவியானவருடைய பிறப்பு நமக்கு கொடுக்கின்ற செய்தி ஒரு புதிய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த புதிய வாழ்வில் நாங்கள் எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டும். அந்த நிலையான வாழ்வு நம்முடைய வாழ்வை முழுமையாக மாற்றுகின்றது. ஆதி பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார்கள்? இயேசு அவர்களை தோற்றத்திலே விட்ட பொழுது அங்கு இரண்டு விதமான மரங்களை அவர்களுக்கு காட்டினார். ஒன்று வாழ்வு தருகின்ற மரம், வாழ்வின் மரம். இரண்டாவது நன்மை தீமை அறிகின்ற மரம். ஆகவே இந்த வாழ்வின் மரம் எதை குறிக்கிறது? கடவுளை குறிக்கின்றது. நன்மை தீமை அறிகின்ற மரம் எதை குறிக்கின்றது? மனிதனை குறிக்கின்றது, மனித வாழ்வை குறிக்கின்றது. இந்த ஆதி பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்வினுடைய மரத்தை பற்றி சிந்திக்காமல் நன்மை தீமை அறிகின்ற மரத்தை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டார்கள். சாத்தானின் சோதனைக்குட்பட்டவர்கள். அதே வேளையில் அவர்கள் தங்களுக்குள்ளேயும் கடவுளைப் போலாக வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டார்கள். அந்த ஆசையின் நிமித்தமே அவர்கள் என்ன செய்தார்கள்? தவிர்க்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை உண்டார்கள். அந்த கனியை உண்டதும் அவர்கள் கடவுளைப் போலாகவில்லை, மாறாக தாங்கள் நிர்வாணமாக இருக்கின்றோம் என்பதை மட்டுமே உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த முழுமையான வாழ்வை தாங்கள் இழந்து விட்டதாகவே அந்த நேரத்திலே
புரிந்து கொண்டார்கள். அதன் பிற்பாடு வருத்தப்பட்டு என்ன பயன்? அன்று ஆதி பெற்றோர் செய்த அதே பாவ வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்குள்ளே மகனாக, மகளாக, சீடனாக, சீடத்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நானும் சரி, நீங்களும் சரி, இத்திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவனுடைய முழுமையான மகத்துவத்தை ஆண்டவன் இயேசு நமக்கு தன்னுடைய தூய ஆவியினால் கொடுத்திருக்கின்றார். தூய ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் புதுப்புற படைத்திருக்கின்றோம். எங்களது வாழ்க்கையில் உள்ள பாவ வாழ்க்கையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக தூய ஆவியை நான் பெற்றிருக்கின்றேன் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் வாழ்வோமேயானால் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் இறைவனோடு இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சற்று நாங்கள் எங்களையே கேட்டு பார்ப்போம். ஆண்டவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கு எனக்கு என்னத்தை கற்றுத் தந்திருக்கின்றது? ஆண்டவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கை உண்மையாகவே உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய பிறப்பு விழா, என்னுடைய திருமண விழா, என்னுடைய குருத்துவ விழா, என்னுடைய துறவு விழா என்று சொல்லி எத்தனையோ விழாக்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். எங்களை கேட்டு பார்ப்போம். நான் இந்த திருச்சபைக்குள்ளே எப்பொழுது பிறந்தேன்? எத்தனை பேருக்கு அவர்கள் திருமுழுக்கு பெற்ற அந்த நாள் ஞாபகத்தில் இருக்கிறது? எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருச்சபைக்குள்ளே நாங்கள் பிறந்த அந்த நாள், ஆண்டவன் இயேசு பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கினால் முழு உலகமும் மீட்படைகின்றது என்பதை தந்தையாம் கடவுள் பகிரங்கமாக அறிக்கையிட்டதைப் போல நானும் சரி, நீங்களும் சரி, முழுமையான விடுதலை. எதிலிருந்து விடுதலை? இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அநீதிகளில் இருந்தல்ல, அட்டகாசங்களில் இருந்தல்ல, அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தல்ல, பாவம் என்கின்ற அந்த சேற்றுக்குள் இருந்து நானும் சரி, நீங்களும் சரி, முழுமையாக விடுதலை பெறவே இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த திருமுழுக்கு நம் வாழ்க்கை முழுவதும் வளமுள்ளதாகவும் நம்மை எப்பொழுதும் இறைவனோடு இணைத்துக் கொண்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்வை தந்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ தொடருகின்ற பலியில் மன்றாடுவோம். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காண்பவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்றும் ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். நாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். ஆவியால் கன்னிமிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க
திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக் கொள்ளுகின்றேன். உயிர்ப்பையும் வரவிருக்கும் அழக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். இதே விசுவாச உணர்வுகளோடு நமக்காகவும் நம் அருகிலே இருக்கின்றவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் தங்களையே பலியாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவனை பார்த்து மன்றாடுவோம். இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் நாமும் திரு அவையோடு இணைந்து வலு இழந்தவர்களை தாங்கிக் கொள்ளவும், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகரவும் வேண்டிய வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு இவ்வுலகில் தம் பணிவாழ்வை செபத்துடன் ஆரம்பிக்கின்றார். அதேபோல் செபத்துடன் பணிவாழ்வை நிறைவு செய்கின்றார். இயேசுவின் செப வாழ்வு எமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது. திருமுழுக்கால் புதுப்பிறப்பாகிய நாமும் எமது செப வாழ்வாலும் பணி வாழ்வாலும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ வேண்டிய வல்லமையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருமுழுக்கானது நமக்கு புது பிறப்பை வழங்குகின்றது. புதுப்பிக்கும் தூய ஆவியை தருகின்றது. இவற்றை பெற்றுக்கொண்ட நாமும் இயேசுவை போலவும் திருமுழுக்கு யோவானைப் போலவும் தாழ்ச்சி கொண்டவர்களாக வாழவும், எமது சாட்சிய வாழ்வால் நாமும் இறைவனின் அன்பார்ந்த பிள்ளைகளாக அழைக்கப்படவும் வேண்டிய வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியை ஒலிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதேபோல் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்தும் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்திருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பும் இரக்கம் உள்ள எங்கள் அன்பு தந்தாய், உம்முடைய திருமுழுக்கு நமக்கு ஒரு விடுதலை, ஒரு மீட்பு என்பதை உணர்ந்து எங்களது திருமுழுக்கை எமது அன்றாட வாழ்வில் சிந்தித்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை அந்த நிமிடம் மட்டுமல்ல, நாம் இவ்வுலகில் வாழுகின்ற காலம் வரைக்கும் அந்த விடுதலையானது உண்மையானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாமே நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்தி வாழ எங்களுக்கு நீர் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது அனைத்தின் நலன்களுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருள அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவி திருவிழம் கொண்டதால் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் ஜோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையான தீர்க்க மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பராம் கிறிஸ்து தன்னை தாமே வெளிப்படுத்தி இவ்வுலகின் மீட்புக்காகவே திருமுழுக்கு பெற்றார். இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு பெற்றுக் கொடுத்த அந்த விடுதலை நம் வாழ்வில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அன்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை மீட்க வந்த கிறிஸ்து. இக்கிறிஸ்துவின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையின் உயிருடலாக வீட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். அன்பார்ந்த திருமகனே, இவரில் நான் பூரிப்படைகின்றேன். இவரே மீட்பின் மைந்தனே, இவர் விருந்தில் இணைய வாருங்கள். இவரே யோர்தான் ஆற்றங்கரையிலே, யோவான் முன்னிலையில். யோர்தான் ஆற்றங்கரையிலே, யோவான் முன்னிலையில். வானத்தின் குரலொலி கேட்க, திருமுழுக்கானவரே. வானத்தின் குரலொலி கேட்க, திருமுழுக்கானவரே. இதோ நான் கண்டேன், சான்று பகர்ந்தேன், ஏனெனில் இவரே இறைமகன் என்று யோவான் இவரை பற்றி கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ சென்று வருவோம். இத்திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் துதி பாடல் என்ன நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவரை
இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாடுவோம். தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன்பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. நான் உனது திருப்புகழை கவியால் இதம் பாட. ஆயிரம் துதிப்பாடல் எந்தன் நாவினில் அசைந்தாடும். நீங்கள் கண்டு ஆசீர்வாதம் பெற்றது தேவத்த வேர்வும் தொலைக்காட்சி ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட நேரடி ஞாயிறு திருப்பலியாகும்.